நேற்று ஈவினிங் 6 to 7 மணிக்குள்ளே விளக்கேற்றலாம்னு சொல்லி நான் பூஜை அறைக்கு வந்துட்டேன். சில சமயம் நான் காலையிலையும் ஏற்றுவேன், ஈவினிங் ஏற்றுவேன், இல்லை நைட்டு கூட நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். மேலே பார்த்தீங்கன்னா தனியாக குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டேன். முருகருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நெய் தீபம் தான் நான் போடுவேன். அதுவும் நம்ம அகல் விளக்கில் தான் நான் எப்போதுமே போடுவேன். நெய் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வாங்க மாட்டேன். வீட்டிலே ஒரு சிஸ்டர் தயார் பண்ணுறாங்க. சுத்தமான பசு நெய் வாங்கி வச்சுட்டு முருகருக்கு மட்டும் எப்போதுமே நான் நெய் தீபம் தான் போடுவேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதல்னு சொல்லி முருகரை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு, இந்த வேண்டுதல் எனக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீ கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகரை நல்லா வேண்டிக்கிட்டேன். வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா வேல்மாறல் மந்திரம் படிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேல்மாறல் மந்திரம் எனக்கு பார்க்காமலே தெரியும். யார் யார் வீட்டில் வேல்மாறல் மந்திரம் படிக்கிறோமோ அவங்க வீட்டிலலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நீங்களுமே படி.